ஹலோ அனிமி லவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டாப் 5 ஸ்போர்ட்ஸ் அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்காக 5 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற அனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கூ வந்து ஒரு ஃபேமஸான அனிமி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்லைனை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வாலிபால் பேஸ்டான அனிமே. ஸோ இதில் வந்து ஹினாட்டான்ற நம்ம மெயின் கேரக்டர் இருக்கான். ஸோ வாலிபாலுக்கு முக்கியமான பேஸே ஹைட்டு தான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹைட்டு இருக்காது, அவர் ஒரு ஷார்ட்டான காயாக தான் இருப்பார். ஸோ அவர் அப்படி இருக்கும் போதும் தன்னை இன்ஸ்பயர் பண்ண வாலிபாலில் வந்து பெரிய நேஷ்னல் லெவல் சாம்பியன் ஆகணுன்றதுக்காக ஸோ போராடுறாரு. ஸோ அப்படி போராடும் போது அவர் டீம் மேட் பண்ணி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போனார், ஸோ ஹினாட்டா வாலிபாலில் பெரிய ஆள் ஆனாரா இல்லையான்றது தான் இந்த ஹோல் அனிமியோட ஜேர்னியே. ஆப்வியஸ்லி இந்த அனிமியில் இது வரைக்கும் 4 சீசன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல அனிமேஷன் குவாலிட்டியோட ஒரு வாலிபால் அனிமே. ஸோ ஹைக்கூ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தமிழ் டப்பிங்கும் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற அனிமின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக். கைஸ், ப்ளூ லாக் இப்போ மை பெஸ்ட் அனிமினே சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூ லாக் அனிமியில் வந்து ஃபுட்பால் பேஸ்டு அனிமி. ஸோ ஏகப்பட்ட ஃபுட்பால் பேஸ்டு அனிமி இருந்தாலும் ஸோ டாப்பில் இருக்கிறது என்ன கேட்டால் நான் ப்ளூ லாக் தான் சொல்லுவேன். ஸோ இதோட அனிமேஷன் குவாலிட்டியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோச்சி இசாகின்ற ஒரு ஹைஸ்கூல் பிளேயர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் ஆடுறாரு. ஸோ ஆடும்போது வந்து இந்த மாதிரி நேஷ்னல் செலெக்ஷன் டோர்னமெண்ட்டில் ஆடும்போது அவர் அடிக்க வேண்டிய கோலை தான் டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணதுனால ஸோ அந்த கோல் மிஸ் ஆகுது. அதனால் அவங்க டீமும் டிஃபிட் ஆகுது. ஸோ அதனால் அவங்க நேஷ்னல் போக வேண்டிய கனவும் அதோட முடியுதுன்ற மாதிரி ஆகும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போதும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஜாப்பனீஸ் சாக்கர் டீம்லேருந்து ஒரு அழைப்பு வருது. ஸோ அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஈகோ சிம்பான்சின்ற ஒருத்தர் வந்து ப்ளூ லாக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு. இதில் வேர்ல்டு பெஸ்ட்டு சைக்கர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி உருவாக்கி டாப் ஜாப்பனீஸ் டீமில் ஒரு பெஸ்ட்டு சைக்கருக்காக உருவாக்கப்படுறது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஹீரோக்கும் ஆஃபர் கிடைக்குது, அவரும் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு இசாகி வந்து 300 ஸ்ட்ரைக்கர்ஸ்லேருந்து அவர் எப்படி டாப்புக்கு வந்தார், அந்த டாப் டீமில் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஜாப்பனீஸ் வேர்ல்டு சாம்பியனை ஜெயிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த கதை. ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸ் அனிமி மாதிரி டீமாக விளையாடணும், டீம் ஸ்பிரிட் அப்படி இல்லாமல் இதில் ஈகோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த அனிமியோட ஒரு தூமாக காட்டுறதே அதுதான் சொல்லலாம். சரி, ஈகோயிஸ்டிக்காக விளாடணும், தான் கோல் போடணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு அவங்க ப்ளே பண்ணுற விதம். ஸோ இதில் என்னோடய ஃபேவரட் கேரக்டர் இசாகி அண்ட் ரின்னு தான். ஸோ உங்களுக்கு யார் ஃபேவரட் கேரக்டர் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அனிமியில் 2 சீசன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹாஜிமே நோ ஹிப்போ. கைஸ், இது ஒரு பாக்ஸிங் பேஸ்டான அனிமே. ஸோ நம்ம அனிமி சைடு சார்பட்டானே சொல்லலாம் இந்த அனிமியை. ஸோ இது வந்து வேறு லெவல் ஒரு பாக்ஸிங் ஸ்பிரிச்சுவல் அனிமினே சொல்லலாம். ஸோ இது வந்து 2000 ரிலீஸ் ஆனால அப்போ இருக்கிற அனிமேஷன் குவாலிட்டி. ஸோ அந்த அனிமிக்கு என்ன தேவையோ அந்த அனிமேஷன் குவாலிட்டியில் பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக 3 சீசன் இருக்குது. ஸோ அரௌண்டு 127 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அனிமி தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன ப்ளூ லாக் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ இந்த அனிமே ஹிப்போ அனிமே தமிழ் டப்பில் இல்லை. ஸோ இதோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போன்ற ஒரு ஹைஸ்கூல் பையன் இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு ரெண்டல் போட், ஃபிஷிங் போட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஒரு நல்ல பையனாக இருக்கும்போது ஸோ அவனை வந்து ஒரு புல்லிஸ் அடித்து இது பண்ணும்போது அப்போது ஒரு பாக்ஸர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர். ஸோ அதனால் அவனுக்கு பாக்ஸிங் மேலே இன்ஸ்பயர் ஆகி ஸோ பாக்ஸிங் கற்றுக்க ட்ரை பண்ணுறான். பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு அவன் எப்படி பாக்ஸிங் ஜர்னி ஆரம்பித்தான். ஸோ நெக்ஸ்ட்டு அவனுக்கு என்ன ஆச்சு, டோர்னமெண்ட்டில் பாக்ஸர் ஆனானா, பாக்ஸிங் கற்றுக்கிட்டானா. ஸோ அப்படின்றது தான் ஒரு மோட்டிவேஷ்னல் பக்காவான கமர்ஷியல் அனிமினே சொல்லலாம் இது. ஸோ இதில் வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவோட ட்ரைனிங் அதெல்லாம் கூட உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அனிமேஷன் குவாலிட்டியில் ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டியில் ஒரு ஒர்த்தான அனிமி. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட், பார்த்துருங்க. ஸோ இந்த அனிமிக்கு தேவையான அனிமேஷன் குவாலிட்டியோட ஒரு மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். மறக்காமல் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் அனிமி. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க அனிமே என்னன்னா பிங் பாங் தி அனிமேஷன். இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரில இந்த அனிமே. பிகாஸ் இந்த அனிமையோட அனிமேஷன் ஸ்டைல் அப்படி ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன். பட் இந்த அனிமிக்கு தேவையான அனிமேஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலி இந்த அனிமி ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீசன் 1 மட்டும்தான், 11 எபிசோட் மட்டும்தான் இருக்குது இந்த அனிமே. ஸோ இந்த அனிமியோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேரக்டர் யூகோ 2
மாக்கட்டோ, ரோய்ச்சி, வெயின்ஸ் அண்டு மனாபுன்ற ஒரு 5 மெயின் கேரக்டர். இவங்க வந்து பிங்பாங்னா வேறு ஒன்றும் இல்லை, டேபிள் டென்னிஸை தான் அவங்க பிங்பாங்குன்றாங்க. ஸோ டேபிள் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ், இது டேபிள் டென்னிஸை பேஸ் பண்ண அனிமி. ஸோ அவங்க 5 கேரக்டரோட எமோஷ்னலி அண்டு சைக்காலஜிக்கலோட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான் இது. ஸோ இது வந்து உண்மையிலே ஹைலி ரெக்கமெண்டட் அனிமேஷன். பட் அனிமேஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். பட் இந்த அனிமிக்கு அனிமேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எத்தனை பேருக்கு செட் ஆகும்னு தெரியல இந்த அனிமி. ஸோ பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பார்க்க வேண்டிய அனிமி வெறும் 11 எபிசோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமி. ஸோ பிங்பாங் தி அனிமேஷன். நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷனில் ஒரு ஷார்ட் அனிமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஃபைனலி நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் பஸ்ட் சீரீஸ். கைஸ், பிளேட் பஸ்ட் சீரீஸ் தான். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, என்னடா பிளேட்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸான்னு கேட்குறீங்க. ஸோ கைஸ், பிளேட் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. பட் அந்த பிளேட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ், அதுதான் மெயினாக அவங்க விளாட்றாங்க. ஸோ எனக்கு பிளேட் சீரீஸ் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிவி சீரீஸ்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து பிளேட்ல இது 3rd ஜென்ரேஷன். ஸோ இது இந்த அனிமி பிளேட் சீரீஸுக்கு ஃப்ரான்ச்சைஸை கம்பேர் பண்ணும் போது 3rd ஜென் வந்து உண்மையிலே அனிமேஷன் குவாலிட்டிலையும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் சரி நல்லாயிருக்கும். ஸோ அதிக சீசன் ரிலீஸ் பண்ண அனிமியும் பிளேட் பஸ்ட் சீரீஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி 2 ஜென் வந்துக்குது. ஜென்ரேஷன் 1 நம்ம டைசனை மெயின் கேரக்டராக வச்சுருப்பாங்க, வெறும் பிளேடுன்ட்டு. ஸோ அதில் வந்து டைசன் அவரோட பே வந்து ட்ராகுன், அதை வச்சு கான்செப்ட் இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு 3 சீசன் இருக்குது, அதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கும் ஃபேன் பேஸ் நிறைய இருக்காங்க, எனக்கும் அந்த பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் 2 மெட்டல் ஃபியூஷன்ட்டு வந்தது. ஸோ அதில் ஜிங்கா இருப்பார், அவரோட பேஸ் பெகசஸ், அதுலேயும் ஒரு 3 சீரீஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது 3rd ஜென்ரேஷன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதோட அனிமேஷன் குவாலிட்டியும் அதிகப்படுத்தியிருப்பாங்க, அதோட கேரக்டர் டிசைனிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஸ்டார்டிங் 2 சீரீஸோட பிளேட் பஸ்ட் எவல்யூஷன், இது 2தோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து நம்ம வால்டவாய், அவரோட பே வால்ட்ரே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டர்போன்னு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து மொத்தம் இதில் 6 சீசன் இருக்கும். ஸோ டர்போ, அடுத்து ஜிடி ரைஸ், அடுத்து ஸ்பார்க்கிங், அடுத்து குவாய்ட் டிரைவ்ன்ட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேட் பஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் முடிஞ்சு ஃபேவரட் டிவி ஷோனே சொல்லலாம். ஸோ ஒரு காலத்தில் நம்ம பிளேட் சீரீஸ் பார்த்துட்டு அந்த டாயெல்லாம் வாங்கி விளையாடிப்போம். ஸோ அதனால் இதில் வந்து இதோட ஸ்டோரி உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி பேஸ் தான், பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதில் தொடர்ந்து யார் டாப் இதுக்கு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இது இருக்கும். ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல சீரீஸ். பட் ஒவ்வொரு சீரீஸ்லையும் 51 எபிசோட்ஸ் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இது வச்சதுக்கான காரணம், இது என்னோடய ஃபேவரட் சீரீஸில் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அனிமி அப்டேட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான அனிமி ரெக்கமெண்டேஷன் அண்ட் அனிமி எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம அனிமி டெம்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரியான அனிமி ரெக்கமெண்டேஷன் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.